அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் விரும்பி கௌசல்யா. இன்று தமிழ் வருட பிறப்பு. நாம எல்லோரும் ஒரு புதிய தொடக்கத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரு கேள்வி, புத்தாண்டு வந்தா மட்டும் வாழ்க்கை மாறுமா? ஒரு குட்டி கதை மூலமா பார்க்கலாம். ஒரு மனிதன் ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு நாள்ல ஒரு தீர்மானம் எடுப்பான். இந்த வருடம் நான் மாறிடணும் அப்படின்னு. ஆனா சில நாட்கள்லயே மீண்டும் பழைய பழக்கத்திற்கே திரும்பிடுவான். ஒரு நாள் ஒரு மூதாட்டி அவனை பார்த்து கேட்டாங்க, நீ எப்போதும் வருடத்தை மாற்ற முயற்சி செய்யற, ஒரு நாளாவது உன்னை மாற்றணும் அப்படின்னு முயற்சி செய்திருக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. அது அவனை சிந்திக்க வைத்தது. அந்த நாள் முதல் அவன் காலண்டரை மாத்தவே இல்லை. அவன் தன்னுடைய மனதை மாற்ற ஆரம்பிச்சிட்டான். அதன் பிறகு அவன் வாழ்க்கை மெல்ல மெல்ல மாற ஆரம்பித்தது. இதனை தான் 11 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்றான நாலடியார் நல்லாற்றால் நாடி நமராக்கி கொள்ளல் அப்படின்னு சொல்லுது. அதாவது நல்ல வழியை தேர்வு செஞ்சாதான் வாழ்க்கை உயர்கிறதுன்னு சொல்லுது. நம் சுவாமி விவேகானந்தர் உன்னை நீ மாற்றினால் உலகம் தானாக மாறும்னு சொல்லியிருக்கார். புத்தாண்டு என்பது ஒரு நாளின் மாற்றம் மட்டுமல்ல, அது நம் சிந்தனையின் மாற்றம், பழக்கத்தின் மாற்றம். இன்னும் சொல்ல போனா வாழ்க்கையை மாற்ற வேண்டிய ஒரு நினைவூட்டல்னு சொல்லலாம். புதிய ஆண்டு வந்துருச்சு, ஆனா உண்மையான புதியது நமக்குள்ளேருந்து தான் தொடங்கணும். இந்த தமிழ் வருட பிறப்புல நாம தீர்மானம் எதுவும் எடுக்க வேண்டாம். ஒரு சிறிய மாற்றத்தை நமக்குள்ளேருந்து ஆரம்பிக்கலாம். வாழ்க்கை தானாக மாற ஆரம்பிச்சிடும். புத்தாண்டு வாழ்க்கையை மாற்றாது, நாம் மாற்றினால்தான் வாழ்க்கை மாறும். மீண்டும் ஒரு தருணத்தில் நல்ல சிந்தனை கருத்துக்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் விரும்பி கௌசல்யா. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.